வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பைக் பற்றி எதுவும் பார்க்க போகிறதில்ல, நம்மளோட ஒர்க் ஷாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் ஷாப் நான் எப்படி ஆரம்பித்தேன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒர்க் ஷாப் வந்து இப்போ இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இங்கேருந்து காலி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் இது மொத்தமாக நம்ம எப்படி வந்தோம், எதனால் காலி பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 2016 அந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பக்கத்தில் ஒரு ட்ராவல்ஸில் வந்து 4 வீலர் மெக்கானிக்காக நான் ஜாயின் பண்ணேன். 2016 ஃபுல்லாக அங்கே தான் வேலை செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு, சரி நம்ம இங்கேயே 2 வீலர் மெக்கானிக்காக ஒரு ஒர்க் ஷாப் வைக்கலாம் ஐடியா வந்துச்சு. 2017 ஜனவரியில் இந்த ஒர்க் ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்து நமக்கு யாரையுமே அந்தளவுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. ஃபஸ்ட் டைமாக அப்போ தான் அந்த ஏரியா பக்கம் வந்தேன். வந்து பார்த்துட்டு சரி ஓகே இந்த இடம் நல்லாயிருக்கு, இந்த இடத்துல வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. நமக்கு போய்ட்டு ஹவுஸ் ஓனர் வீட்டில் பார்த்து பேசணும், இந்த மாதிரினா இங்கே ஒர்க் ஷாப் கடை வாடகை கிடைக்குமா, நான் ஒர்க் ஷாப் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த இடத்துல ஒர்க் ஷாப் வச்சா ஓடுமான்னு தெரியலையப்பா, ஏன்னா இது வந்து டெட் எண்டு, இதுக்கப்புறம் ரோடே கிடையாது, வந்தால் திருப்பி இதே வழியில் தான் போய் ஆகணும், இந்த இடத்துல வந்து வண்டி ஒர்க் ஷாப் வச்சா போகுமான்னு டவுட்டாக தான் கேட்டாங்க. சரி பரவாயில்லண்ணா நம்ம வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு பேசுனதுக்கு அட்வான்ஸ் தான் பேச ஆரம்பித்தோம். அவங்க அட்வான்ஸ் கேட்டாங்க, நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதான் சொன்னோம். சரி ஓகே அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுக்கிப்பான்னு சொன்னாங்க. வாடகையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப கம்மியான வழி தான் கொடுத்தாங்க அட்வான்ஸை. கொடுத்து நம்மளும் ஒர்க் ஷாப் வச்சுட்டோம். 2017 ஜனவரியில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் போச்சு ஒர்க் ஷாப்பு. நான் ஒர்க் ஷாப் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நானும் என் கூட இன்னொரு தம்பி ஒருத்தன் தான், எங்கள் ஊர் பையன். 2 பேரும் சேர்ந்து தான் சிம்பிளாக ஒர்க் ஷாப் ஆரம்பித்தோம். யாரோட உதவியும் இல்லாமல் நம்ம சொந்தமாக ஆரம்பித்தோம். நல்லாவே போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பக்கத்தில் ஹாஸ்டல் இருக்குது, நல்லா பிக்கப் ஆச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா 2016, 17, 18, 19, 20 நல்லா ஓரளவு பிக்கப் ஆச்சு. நல்லா தான் போயிட்டு இருந்தது. வண்டிங்களை வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே வந்து ஒரு இடம், ஹவுஸ் ஓனர் வீட்லேயே வந்து நமக்கு அந்த இடத்த ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. அந்த இடத்த பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போய்ட்டு. நம்ம ஒர்க் ஷாப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் இடம், இதுவும் நம்ம ஹவுஸ் ஓனர் வீட்டு தான். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது மாதிரி காடு மாதிரி தான் இருந்துச்சு. இது நம்ம தான் கொஞ்சம் கிட்ட கேட்டு இதெல்லாம் ஃபுல்லாக தரெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வண்டி ஓடுறதுக்காக ரெடி பண்ணோம். அவங்க இது வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க, வாடகைலாம் தரத்தலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. ரொம்ப நல்ல டைப் அவங்க. இப்போ நம்ம ஒர்க் ஷாப் வைக்கும்போதே எனக்கு ஃபஸ்ட்டு தோணுன டவுட் என்னென்னா, நம்ம வீடு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நம்ம எஸ்ஆர்எம்மில் ஒர்க் ஷாப் வைக்கிறோம். ட்ராவல்ஸில் வேலை செய்யும்போது தினமும் காலையில் 9 மணிக்கு பஸ்ஸில் வந்துடுவேன், மறுபடியும் ஈவினிங் 6 மணிக்கு வேலை முடிஞ்சு போயிடுவேன். ஆனால் 2 வீலர் ஒர்க் ஷாப் சொந்தமாக வைக்கும்போது அந்த மாதிரி நம்ம போக முடியாது, டைமுக்கு வர முடியாது. அதாவது நம்ம டைமுக்கு போக முடியாது ஒர்க் ஷாப்பை மூடிட்டு. அப்போ இங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு யோசிச்சதுக்கப்புறம் தான் ரூம் எடுத்து தங்கவும் முடியாது. ஏன்னா ஒர்க் ஷாப்புக்கு ஒரு வாடகை தரணும், தனியாக ரூம் எடுத்து அது ஒரு வாடகை தரணும். அங்கேருந்து வீட்டிலேருந்து நம்ம வண்டியில் வந்து போக முடியாது, 50, 100 கிலோமீட்டர் ஆகிடும். இதெல்லாம் யோசிக்கும் போது தான் நமக்கு இந்த ஒர்க் ஷாப் செட் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்கும். இந்த டோர் நம்ம ஓப்பன் பண்ணி வெளியில் போய்ட்டு நம்ம வெளியில் பாத்ரூம் எல்லாமே அவசரம் இப்படி தான் இருக்குது, அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஃபுல்லாக பர்மிஷன் கொடுத்தாங்க, எதுவுமே கேஷ் கிடையாது. அதனால் எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. இந்த மாதிரி ஒரு இடம் வந்து செட் ஆகாது யாருக்குமே. ஏன்னா ஒர்க் ஷாப்புக்குள்ளேயே நான் இங்கேயே படுத்துப்பேன், இங்கேயே ஃபேன் போட்டு இங்கே ஒரு டிவி வச்சுட்டு இருந்தேன் சின்ன அப்போலாம். அதாவது ஒரு 2018 அந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிவி வச்சுட்டு இங்கேயே படுத்துப்பேன். நைட்டில் ஒர்க் ஷாப்லேயே இருப்பேன், ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு 24 ஹவர்ஸ் இங்கே தான் இருப்பேன். அப்படி தான் ஒரு 2-3 வருஷம் போச்சு. வீட்டுக்கெலாம் வாரத்தில் ஒரு நாள் தான் போவேன், இல்லை மாதம் நாள் மேக்ஸிமம் தான் போய்ட்டு வருவேன். மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஒர்க் ஷாப்லேயே இருப்பேன். பகலில் ஒரு ஷட்டரை திறந்து விட்டு வேலை பார்ப்போம். நைட் ஆச்சுன்னா ஷட்டரை மூட்டு நானே பசங்களாம் இங்கே உள்ளே படுத்துப்போம். வேலை செய்கிற கூட தம்பிங்களாம் இருப்பாங்க, எல்லாம் இங்கேயே படுத்துப்போம். இந்த சைடு டோர் யூஸ் பண்ணி வெளில போகிறது, வரது, பாத்ரூம் போகிறது, குளிக்கிறது எல்லாமே இங்கே தான். ஒரு வீடு மாதிரி யூஸ் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு ராசியான இடம்னு சொல்லலாம். பக்காவாக செட் ஆச்சு, நல்லா வேலை வந்துச்சு, நல்ல டெவலப்மெண்ட்டு. இது ஒர்க் ஷாப் வச்சதுக்கப்புறம் தான் நிறைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள்லாம் வந்துச்சு. நல்ல ஒரு அருமையான இடம், நல்ல ஹவுஸ் ஓனர். நிறைய அந்த மாதிரி காலி இடத்துல யாரும் நமக்கு ஃப்ரீயாக தர மாட்டாங்க. பாத்ரூம் டாய்லெட் யூஸ் பண்ணி இது பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. நைட்டில் ஒர்க் ஷாப்லேயே ஸ்டே பண்ணுறது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கடை வாடகை விட்டால் பகலில் மட்டும்தாங்க, நைட்டில் தங்குறதுலாம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ்லாம் போடுவாங்க. அது மாதிரி ரூல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க எங்கள் வீடு மாதிரி, சொந்த வீடு மாதிரி நான் இங்கே தங்கியிருந்தேன் அவ்வளோ நாளாக. இப்போது ஹவுஸ் ஓனர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டோருக்கு பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் தான் ஹவுஸ் ஓனர் வீடு இருக்குது. உள்ள அவங்களுக்கு அந்த பக்கம் பேக் சைடில் வழி, நம்ம பைக் நிறுத்துறோம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக உள்ளே போய்ட்டு ஒரு சந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் நிறைய செடிங்களும் அது மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. என்னாச்சுன்னா அவங்க வீட்டில் நிறைய பாம்பு அது மாதிரி நிறைய டேஞ்சராக உள்ளே வந்து பூச்சிங்கெலாம் வர ஆரம்பிச்சிது. அதுவும் இல்லாமல் அந்த இடமும் அவங்களுக்கு செட் ஆகலை. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாங்க, நீ இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வழி வச்சுக்க போகிறோம்பா அப்படின்றாங்க. சரி ஃப்ரண்ட்டில் அவங்க வழி வைக்கிறாங்கன்னும் போது நம்ம இங்கே ஒர்க் ஷாப் வச்சிருக்க முடியாது, நம்ம காலி பண்ணி தான் ஆகணும். சரி ஓகே நான் காலி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கும் சொல்கிறதுக்கு மனசு இல்லை, நம்மளுக்கும் இங்கேருந்து காலி பண்ணுறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா இந்த ஒர்க் ஷாப்பால் தான் என் லைஃபே வந்து மாறிச்சு. என் லைஃப்பில் நிறைய மாற்றம் இந்த ஒர்க் ஷாப் வச்சதுக்கப்புறம் தான். என் சிஸ்டருக்கு மேரேஜ் நடந்துச்சு, என்னோடய மேரேஜ் எல்லாமே இந்த ஒர்க் ஷாப் பண்ணதுக்கப்புறம் தான் நடந்துச்சு. அதாவது ஊர்லேயே ஒரு 4 பேர் நம்மளை பார்த்து ஒரு நல்ல ஓரளவுக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு வளர்ந்தது காரணம் இந்த ஒர்க் ஷாப் தான். இப்போ இந்த இடத்த விட்டுட்டு நம்ம வேறு இடத்துக்கு போக வேண்டிய நிலமை. போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லாமே மாறக்கூடியது தானே. அதனால் இன்னும் ஒரு 10-15 நாளில் இந்த ஒர்க் ஷாப்பை கண்டிப்பாக நம்ம காலி பண்ணிவிடுவோம். காலி பண்ணிவிட்டு அடுத்து எங்கே ஒர்க் ஷாப் வைக்கிறதா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கோம், இன்னும் முடிவு பண்ணல. ஏன்னா ஒரு
ஒரு வீடுனா நம்ம ஈஸியாக காலி பண்ணிட்டு டக்குன்னு வேறு வீட்டுக்கு போயிடலாம், வாடகை வீட்டுக்கு. ஆனால் ஒர்க் ஷாப் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். நம்ம இங்கேருந்து காலி பண்ணால் இங்கே இருக்கிற கஸ்டமர்லாம் போயிடுவாங்க. எப்படி நமக்கு ஏகப்பட்ட கஸ்டமர் இருக்காங்க, 500,000 கஸ்டமர். இவங்க எல்லாரையும் அவங்க இங்கேருந்து நம்ம காலி பண்ணும்போது கண்டிப்பாக போயிடுவாங்க. பக்கத்தில் வேறு இடத்துல பக்கத்து தெருவில் போய் மாற்றும் போது என்னன்னா அங்கே ஏதாவது ஒர்க் ஷாப் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அவங்களுக்கு வர வேலையில் நமக்கு கொஞ்சம் பிரிஞ்சிடும். அதனால் அவங்களோட வேலைக்கு பாதிப்பு வரும். அது மாதிரி நம்ம ஒர்க் ஷாப் வைக்கிற இடத்துல ஓரளவுக்கு நெருக்கமாக எந்த ஒர்க் ஷாப் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சம் மெயின் ரோடாகவும் இருக்கணும், மக்கள் வந்து போகிற இடமாகவும் இருக்கணும். நம்மளோட பழைய கஸ்டமர் கொஞ்சம் வர அளவுக்கு பக்கத்தில் இருக்கணும். அப்படி இல்லைனா புது இடத்துல வச்சோன்னா மறுபடியும் நம்ம உட்காந்து அந்த ஒர்க் ஷாப்பை நம்ம அங்கே ஒர்க் ஷாப் இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரிய வச்சு அதை பிக்கப் பண்ணி மறுபடியும் கஸ்டமர் வர வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம வீடு செங்கல்பட்டு எஸ்ஆர்எம்லாம் ஒர்க் ஷாப் இருக்குது. நம்ம தினமும் 25 கிலோமீட்டர் வந்து தான் போயிட்டுருக்கு. 25 கிலோமீட்டர் வரதுக்கு மறுபடியும் 25 போகிறதுக்கு 50 கிலோமீட்டர் தான் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ பெட்ரோல் வைக்கிற விலைக்கு அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 4000 4500 பெட்ரோல் வந்துடுது. வாரம் ஒரு 1000 பெட்ரோல் போட்டுருவோம் வண்டிக்கு. 4 வாரத்துக்கு 4000 அதே வந்துடும். ஒர்க் ஷாப் வாடகை அப்படி இதர செலவுகள்னு ஏகப்பட்ட செலவு இப்போ போயிட்டுருக்கு. நம்ம இப்போ ஒர்க் ஷாப் மாற்றினா மறுபடியும் அட்வான்ஸ் கொடுக்கணும். மறுபடியும் இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி நல்ல இடமா பார்த்து அந்த இடத்துல அட்வான்ஸ் கொடுத்து அந்த இடத்துல போய்ட்டு ஒர்க் ஷாப்பை செட் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய வேலை அது. ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். அதனால் இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து ஒர்க் ஷாப்பை காலி பண்ணிட்டு உடனே ஒர்க் ஷாப் வைக்கிறதா இல்லை எங்கேயாச்சும் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து திரும்ப ஒர்க் ஷாப் வைக்கலாமான்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்ருக்கேன். பாப்பா எது வந்தாலும் கண்டிப்பாக நான் வீடியோவில் சொல்லுவேன். அதனால தான் நம்மளால் இப்போ தொடர்ந்து அவ்வளோ வீடியோ போட முடியல. நம்மக்கிட்ட இருந்த பசங்களும் நின்ட்டாங்க. ஒரு பையன் நின்ட்டான், ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு வந்து. இன்னொரு பையன் இப்போ ரீசெண்டாக போன வாரம் தான் போய்ட்டு தனியாக ஒர்க் ஷாப் வச்சுருக்கான். சந்தோஷம். நம்மக்கிட்ட இருந்து தனியாக போய்ட்டு ஒர்க் ஷாப் வைக்கும்போது நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இருக்கிறது நம்ம 4 பேர் சொல்லியிருந்தோம் வீடியோவில் 4 பேர் வேலை செய்யணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ இருக்குது ஜஸ்ட் 2 பேர் தான் இருக்கும். நம்ம 2 பேரும் இப்போது கொஞ்சம் நாள் இங்கேருந்து காலி பண்ணிவிடுவோம். அடுத்து எங்கே ஒர்க் ஷாப் வைக்கணும் இல்லை வைக்கிறோமா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சீக்கிரமாக. அதாவது வாரத்துக்கு ஒரு வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போடலாம். ஏன்னா இந்த ஒர்க் ஷாப் மாத்திர வேலைகள் அதெல்லாம் நிறைய போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ஒர்க் ஷாப் இங்கேருந்து மாற்றி வேறு எந்த இடத்துல வைக்கிறோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வேறு ஒர்க் ஷாப் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஆதரவு எனக்கு தொடர்ந்து வேணும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.